إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருள்கொடை நம் உயிரை விட மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நேர்வழி பெற்ற இமாம்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் தக்குவா என்னும் இறையச்சத்தோடு அல்லாஹுவை பயந்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய நாள் ஜும்மாவின் தலைப்பாக தரப்பட்டுள்ளது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது வானம் பூமியை படைத்தானோ அப்படி படைத்த போதே மாதங்களையும் படைத்து விட்டதாக அல் குர்ஆனில் நமக்கு தெளிவாக கூறுகின்றான். சூரா தௌபா 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் எப்போது படைத்தானோ அப்போதே அவனுடைய ஏட்டிலே பதிவு செய்து விட்டான். அல்லாஹுடைய ஏடு என்பது அவனிடத்தில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை குறிக்கும். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டில் அல்லாஹ் வானம் பூமியை படைத்த போதே எழுதிவிட்டான் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று. அந்த 12 மாதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
மனித சமுதாயம் வாழ்வதற்காக தந்து அந்த 12 மாதங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் புனிதம் நிறைந்த மாதங்கள் என்றும் சொல்லலாம், அல்லது தடுக்கப்பட்ட மாதங்கள் என்றும் சொல்லலாம். ஹராம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பன்மைதான் ஹுரும். அரபியில் ஹராம் ஹராம்னு சொல்கிறோமா இல்லையா? ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது. அந்த ஹராம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பன்மை வார்த்தை தான் அரபியிலே ஹுரும் என்று சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், அதிலே 4 மாதங்கள் தடுக்கப்பட்ட மாதங்கள். என்னது தடுக்கப்பட்டுள்ளது? ஏனைய மாதங்களிலே நாம் போர் செய்வது அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 மாதங்களிலே போர் செய்யக்கூடாது. அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்வான், பலா தவலிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும். அந்த 4 மாதங்களிலே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்போ போர் செய்வதை விட்டும் தடுக்கப்பட்ட மாதங்களாக அல்லாஹ் 4 மாதங்களை சொல்கின்றான். அந்த 4 மாதங்கள் என்ன என்று சொல்லும்போது அதற்கு விரிவுரையாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 3 மாதங்கள் முத்தவாலியா. முத்தவாலியா என்றால் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள். என்ன மாதம்? துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்ற 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியது. இன்னொரு மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜமாதில் ஆகிர் மற்றும் ஷாபானுக்கு இடையில் வரக்கூடிய ரஜபுடைய மாதம். என்னென்ன மாதங்கள்? துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் மற்றும் ரஜப். இந்த 4 மாதங்கள் புனிதம் நிறைந்த மாதங்கள், போர் செய்வது தடுக்கப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த 4 மாதங்களிலே உலமாக்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்து நிலவுகிறது. அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தை பார்க்கின்றோம். இந்த 4 மாதங்களில் சிறப்பு வாய்ந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம். எதை அடிப்படையாக வைத்து சொல்கின்றார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பிலேயே சிறப்பு வாய்ந்த நோன்பு என்ன? சுன்னத்தான நோன்பை குறிப்பிட்டு சகாபாக்கள் கேட்கிறாங்க. நோன்பிலேயே சிறப்பு வாய்ந்த நோன்பு எது? அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, நாங்கள் தொழக்கூடிய தொழுகையிலேயே சிறப்பு வாய்ந்த தொழுகை எது? இது இரண்டும் ஃபர்ல் அல்லாமல் கேட்குறாங்க. கடமை அல்லாமல் நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பிலே சிறப்புக்குரிய நோன்பு எது? கடமை அல்லாமல் நாங்கள் தொழக்கூடிய தொழுகையிலேயே சிறப்புக்குரிய தொழுகை எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாம் பஅத ரமலான். ரமலானுக்கு பிறகு விருப்பமான சிறப்பு வாய்ந்த ஒரு நோன்பு இருக்கும் என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய மாதம். இந்த ஷஹ்ருல்லா என்ற வார்த்தையை யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்திய ஒரு வார்த்தை. ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாத நோன்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய மாத நோன்பு. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃதலு ஸலா பஅதல் ஃபரீதா. ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே சிறப்பு வாய்ந்த ஒரு தொழுகை இருக்கும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஸலாத்துல் லைல். அது இரவு நேர தொழுகை. இரவிலே நீங்கள் தொழக்கூடிய அந்த இரவு வணக்கம் இருக்கிறதா இல்லையா? இந்த வணக்கம் தான் ஃபர்லுக்கு பிறகு அல்லாஹ் விரும்பக்கூடிய தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துதான் அறிஞர்களிலே பலர் சொல்வதுண்டு, இந்த 4 புனிதமான மாதங்களிலேயே மிகவும் சிறந்த மாதம் எது என்று வரும்போது அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய மாதம் என்று. சரி, இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? முஹர்ரம், ஹர்ரம என்றால் அரபியிலே தடுத்தான் என்ற அர்த்தம். அதிலிருந்து வந்ததுதான் முஹர்ரம். முஹர்ரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தடுக்கப்பட்டது. முஹர்ரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? அதிலிருந்து வந்த வார்த்தை தான் இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையே. தடுக்கப்பட்டது.
எது தடுக்கப்பட்டது? ஏனைய மாதங்களில் கூட இந்த வார்த்தை வரலை. முஹர்ரமுக்கு மட்டும் வார்த்தையை எல்லாம் எப்படி கொண்டு வர்றான்? முஹர்ரம் மாதம் தடுக்கப்பட்ட மாதம், போர் செய்வதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ள வேண்டிய மாதம் என்பதாக அந்த மாதத்தினுடைய பேரில் எல்லாம் என்ன செய்யறான்? கொண்டு வரக்கூடியதையும் பார்க்கிறோம். மாதத்தினுடைய பேரிலேயே அந்த மாதத்திற்கு என்ன விளக்கம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே தெளிவாக சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து பாருங்க, இந்த மாதத்தில் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொன்னார்கள். செய்யக்கூடாத விஷயம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக கூறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 5வது வசனத்தில் கூறுகின்றான், ஃபஇதன் ஸலஹல் அஷ்ஹுருல் ஹுரும், அந்த தடுக்கப்பட்ட மாதங்களாகிய 4 மாதங்கள் உங்களை விட்டு விலகிவிட்டால், சென்று விட்டால், ஃபக்துலுல் முஷ்ரிக்கீன, நீங்கள் முஷ்ரிக்குகளை கொல்லலாம். அவர்கள் உங்களை அடிக்க வந்தால் நீங்கள் அவர்களை கொல்லலாம். எப்போது? இந்த 4 மாதங்கள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் 2வது அத்தியாயம் 194வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அஷ்ஷஹ்ருல் ஹராம் பிஷ்ஷஹ்ரில் ஹராம், இந்த 4 மாதங்களுக்கு நிகர் 4 மாதங்கள் தான். எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ், இந்த 4 மாதங்களுக்கு நிகர் 4 மாதங்கள் தான். வல் ஹுருமாத்து கிசாஸ், ஆனால் இந்த 4 மாதங்களில் நீங்கள் பலிக்கு பலி வாங்குவது கூட ஹுருமா தடுக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். ஃபமன் இஅ்ததா அலைக்கும், ஆனால் இந்த 4 மாதங்களிலும் உங்களிடத்தில் யாராவது வரம்பு மீறினால் ஃபஅ்தது அலைஹி, நீங்களும் அவர்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறலாம். நீங்க போர் செய்யக்கூடாது, ஆனால் வரம்பு மீறி யாராவது அடித்தால், இஸ்லாத்தை பொறுத்தவரை அடி வாங்கிட்டு நில்லுன்னு சொல்ற மார்க்கம் கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். அடித்தால் திருப்பி அடிக்கணும், வரம்பு மீறினால் நீங்களும் நடக்கலாம். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், பி மிஸ்ரி மஅ்ததா அலைக்கும், உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான். அதில் கூட இஸ்லாம் தெளிவான ஒரு வழிகாட்டுதலை சொல்லுது. அந்த 4 மாதங்கள்லையும் உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரம்பு மீறாங்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் நின்றுக்கிறனே, அவர்களை விட கூடுதலாக நீங்கள் போயிடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 4 மாதங்களும் போர் தடுக்கப்பட்ட மாதம்தான், இருந்தாலும் வரம்பு மீறி யாராவது உங்களிடத்தில் வந்தால் அவர்கள் எந்த அளவிற்கு வருகிறார்களோ அந்த அளவிற்கு நீங்களும் தாக்குதல் தொடுக்கலாம் என்று சொல்வதை 2வது அத்தியாயம் 194வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்கின்றோம். அப்போ இந்த மாதத்தில், இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடாதது போர். ஆனால் அந்த போர் கூட ஒரு கட்டத்தில் செய்யலாம், நம்மிடத்தில் எதிரிகள் வரம்பு மீறினால். அப்போ இதையும் என்ன செய்யணும், அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டான். இப்போ இதுதான் தடுக்கப்பட்டது. வேற என்ன செய்ய வேண்டியது இந்த முஹர்ரமுடைய மாதத்தில்? முஹர்ரமுடைய மாதத்தில் செய்ய வேண்டியது என்றால் ஒன்றே ஒன்று தான் ஸ்பெஷாலிட்டி. வேற நிறைய போயெல்லாம் இஸ்லாம் பேசல. என்ன பேசுது? இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், ஆஷுரா என்று சொல்லக்கூடிய ஒரு நோன்பு. இதை தவிர அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து இந்த மாதத்தில் செய்வதற்கென்று எதுவுமே காட்டித்தரப்படலை. பிரத்யேகமாக இருக்கா இல்லையா? பிரத்யேகமாக காட்டித்தரப்பட்டது ஒரே ஒரு அமல் தான், ஆஷுரா என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பை நோக்க வேண்டும். அது ஆஷுரா என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு எதை அடிப்படையாக வச்சு வந்துட்டா, முஹர்ரம் பிறை 10வது நாளிலே நோக்கக்கூடிய நோன்பு. அஷர என்றால் 10, அப்படிதானே? அரபியில் அஷர என்றால் 10. அந்த அஷரையில் இருந்து வந்ததான் ஆஷுரா, 10வது நாள் ஆஷுராவுடைய நோன்பு ரசூலா சொன்னாங்க. இந்த 10வது நாள் ஏன் சொன்னாங்க? அதற்கு பின்னணி இருக்கு, அது வருவோம் பின்னாடி இன்ஷா அல்லாஹ். ஆனால் இந்த ஆஷுராவுடைய நோன்பு இருக்கே இல்லையா, இந்த நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு இதை பிரபலியப்படுத்துகிறாங்க. இது யதார்த்தம். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் இதை ஒரு பப்ளிசிட்டியே பண்ணுறாங்க. ஆனால் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாடியே ஜாகிலிய காலத்திலேயே இந்த ஆஷுராவுடைய நோன்பில் மக்காவாசிகள் நோன்பு வச்சாங்க. ஜாகிலிய காலத்தில் என்ன செஞ்சாங்க? மக்காவாசிகள் நோன்பு வச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுடைய மூதாதையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சிருக்காங்க.
இது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோன்பு வச்சாங்கங்கிறதுனால மக்காவாசிகள் நோன்பு வச்சிருக்காங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வச்சாங்க. அதற்கு பிறகு அப்போ எப்போ நோன்பு? இந்த நோன்பு மதீனாவிற்கு பிறகு வந்த பிறகு வச்ச மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. கிடையாது. மக்காவில் இருக்கும் போதே அறியாமை காலத்திலேயே இந்த நோன்பு நோக்கப்பட்டது. எந்த அடிப்படையில் நோட்டுறாங்கண்டா, இப்ராஹிம் நபி வச்சாங்கங்கிற அடிப்படையில் வச்சாங்க. ஆனால் காரணம் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கிறேன். நோன்பு வச்சாங்க என்ன தெரியாது, எதனால வைக்கிறோங்கிற காரணம் தெரியாது. ஒரே ஒரு காரணம் தான் அவங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இப்ராஹிம் நபி வச்சாங்க. அப்புறம் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி வந்ததற்கு பிறகு பார்க்குறாங்க, அந்த மதீனாவில் வாழ்ந்த அஹ்லுல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இந்த நாள், அந்த ஆஷுராவுடைய நாளை ஒரு விழா கோலமாக கொண்டாடுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஐய யௌமின் ஹாதா, இது என்ன நாள் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ அந்த மக்கள், வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க, ஹாதா யௌமுன் சாலிஹ், இது எங்களுக்கு ஒரு சாலிகான நாள். இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஹாதா யௌமுன் அதீம், இந்த நாள் எங்களுக்கு மகத்தான ஒரு நாள். இப்படி ரிவாயத்து வருது. இன்னொரு ரிவாயத்து வருது, ஹாதா யௌமுன் ஈத், எங்களுக்கு விழா கொண்டாடக்கூடிய நாள். இப்படி பல்வேறு விதமான ரிவாயத்து வருது. ஆனால் எது எப்படியோ அந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஆஷுராவுடைய நாள், முஹர்ரம் பிறை 10வது நாள் எங்களுக்கு ஒரு கண்ணியமான ஒரு நாள். அப்போ ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்குறாங்க, என்ன இதில் சிறப்பு உங்களுக்கு இருக்கு, என்ன உங்களுக்கு கண்ணியம் இருக்கு? வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க, இந்த நாளில் தான் பனு இஸ்ராயில் சமுதாயத்தை அல்லாஹ் அந்த கடலில் இருந்து காப்பாற்றினான். கடலை பிளந்து பாதையை ஏற்படுத்தி பனு இஸ்ராயில் சமுதாயத்தை காப்பாற்றினான். இந்த நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, நஹ்னு அவுலா பி மூசா மின்கும், நஹ்னு அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்புப்படுத்துவதற்கு எங்களை விட தகுதியான ஆள் யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை விட உயர்ந்தவர்கள் யார்? பனு இஸ்ராயில் சமுதாயமாகிய வேதம் கொடுக்கப்பட்ட மக்களாகிய உங்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. அமரபி சியாமிகி, ரசூலுல்லாஹ் மட்டும் வைத்த அந்த நோன்பை அதற்கு பிறகு என்ன செய்றாங்க, ஆர்டர் போடுறாங்க. ரசூலுல்லாஹ் அமரபி சியாமிகி, தன்னுடைய தோழர்களுக்கும் சகாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள், நோன்பு வையுங்கள் என்று. இந்த நோன்பு எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்க்கப்பட்டது என்று சொன்னால், ரமதானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்னால் முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஃபர்லாக இருந்த ஒரு நோன்பு இந்த முஹர்ரம் மாத நோன்பு. அதுவும் நாம் தெரிஞ்சுக்கணும். ரமதானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்னால் ஒரு கடமையை போல இருந்த ஒரு நோன்பு தான் இந்த ஆஷுராவுடைய நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆஷுராவுடைய நோன்பு கடமையாக இருக்கும்போது ரமதான் கடமையாக்கப்படுகிறது. ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்ஷாம ஃபல்யஸ், விரும்பியவர்கள் நோன்பு வையுங்கள், வமன் ஷாக அஃப்திர், விரும்பியவர்கள் நோன்பை விடலாங்கிறாங்க. ரமதானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்னால் முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஒரு கடமையான நோன்பு இருந்தது என்று சொன்னால் அது இந்த ஆஷுராவுடைய நோன்பு. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இந்த நோன்பை வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால் நாம் ஹதீஸ்களில் பல செய்திகளை பார்க்க முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மதீனா வாசிகளிலே முஸ்லீம்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவர்கள் யாரெல்லாம் முஸ்லீம்களாக இருந்தார்களோ, அந்த முஸ்லீம் உம்மத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு கூட கட்டளையிட்டார்கள், நோன்பு நோக்கும்படி இந்த ஆஷுராவுடைய நாளில் கட்டளையிட்டார்கள். ஆனால் எப்போது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்போது ரசூலுல்லாஹ் அந்த கட்டளையை தகர்த்துறாங்க, கொஞ்சம் தளர்த்துறாங்க. விரும்புனா பிடிங்க, விரும்புனா விடலாம்,
என்று சொல்லக்கூடிய கட்டளையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்டார்கள் என்று பார்க்க முடியும். அடுத்ததாக அப்ப இந்த ஆஷூராவுடைய தினம் என்பது முஹர்ரம் 10வது நாள். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்ற நாள், பனு இஸ்ராயேல் சமுதாயம் அந்த ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாள். அதை நினைவு கூர்ந்துதான் இந்த ஆஷூராவுடைய நோன்பு. சரி, இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்ப பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய அந்த வருடத்திற்கு முந்தைய வருடம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு கேள்வி எப்படி வைக்க போகுதுண்டா, சகாபாக்கள் ஒரு சாடையா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த நாள் அவங்களும் வைக்கிறாங்க நம்மளும் வைக்கிறோம், என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்க? ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? வேதம் கொடுக்கப்பட்ட மக்களும் வைக்கிறாங்க, நாமளும் வைக்கிறோம், ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறது, ஃபஇதா கானல் ஆமுல் முக்பில், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் சுமுன தாசிய, சுமுன தாசிய, தாசி என்றால் திஸ்ஆ என்றால் 9, சுமுன தாசிய 9வது நாள் நான் நோன்பு வைப்பேன். 9வது நாள் என்ன செய்வேன்? நான் நோன்பு வைப்பேன். காரணம் என்ன? நான் உயிரோடு இருந்தால். ஆனால் ரசூலுல்லாஹ் இல்லை, வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தை இருக்கா இல்லையா, அது சகாபாக்கள் செயல்படி கொடுத்தாங்க. இதுதான் சகாபாக்கள். ரசூலுல்லாஹ் இருந்தா வைப்பேன்னு சொன்னாங்களா? இருந்தா அந்த வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுத்து சகாபாக்கள் வைக்க ஆரம்பித்தார்கள். இன்று வரை நாம் வைக்கிறோம். அதற்கு காரணம், இந்த 9வது நாள் நோன்பு வைக்க காரணம் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். அவங்களும் வைக்கிறாங்க 10ல், நாமளும் வைக்கிறோம் 10ல். அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? 9ல் வைக்கிறதா வித்தியாசம். ஒரு நபர் 10ல் மட்டும் வைக்கிறார்டா, யூதர் நோக்கக்கூடிய நாளில் அவர் வைக்கிறார், அவ்வளோதான். 9 வைப்பது எதற்காக? அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் இந்த நோன்பிற்கு 9வது நாள் நோன்பிற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்குறோம், தாசுஆ. ஆஷூரா மாதிரி என்னது? தாசுஆ. தாசுஆ என்றால் 9வது நாள். அப்போ இந்த வார்த்தை யார்கிட்ட எடுத்தது? ரசூலுல்லாஹ்விடம் இருந்து எடுத்தது. சும்ன தாசியா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, தாசியிலே நான் நோன்பு வைப்பேன், தாசியண்டா 9லே நோன்பு வைப்பேன். நாங்கள் இந்த வார்த்தையை ஆதாரமாக எடுத்துதான் சகாபாக்களுடைய காலத்தில் செயல் வடிவம் கொடுக்கப்படுகிறது. சியாமு தாசுஆ, 9வது நாள் நோன்பு. அப்போ தாசுஆ ஆஷூரா, ஆஷூரா என்றால் 10, தாசுஆ என்றால் 9. அப்போ இதுதான் இந்த நோன்பின் பின்னணி. சுருக்கமான பின்னணி என்னது? இந்த நோன்பு ஜாகிலிய காலத்திலேயே நோக்கப்பட்டது. ஆனால் அப்போ காரணம் தெரியாது. இப்ராஹிம் நபி வச்சாங்கன்னு வச்சாங்க. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு காரணம் தெரியுது. யாருக்கு கூட? யாருக்கு கூட? ரசூலுல்லாவிற்கு காரணம் அப்போ தெரியும். இல்லைன்னா கேட்பாங்களா இது என்ன நாள்னு கேட்டிருப்பாங்களா? ரசூலுல்லாவுக்கே காரணம் தெரிஞ்சதுனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நஹ்னு அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவை கண்ணியப்படுத்துவதற்கு நாங்கள் தான் சிறந்த ஆட்க. ரசூலுல்லாஹ் சொல்ல என்ன தேவையா? இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறாங்கன்னா ரசூலுல்லாவிற்கு அப்போது தான் தெரிந்தது. சில நேரங்களில் அல்ல அப்படியும் அறிவித்து கொடுப்பான். அதனால என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த இடத்துல யூத வந்து ரசூலுல்லாஹ்வோட சிறந்தான்னு சொன்னால் அது என்ன பாதை? வழிகேட்ட திறந்து விட்டாச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு அப்படி போய்கிட்டு இருக்கு சமூகம். ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத நுணுக்கமான சிறுக்கெல்லாம் யாருக்கு தெரிஞ்சான்? யூதன் சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சான். அப்படிலாம் பாதையை ஓப்பன் பண்ணி விட்டானுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியலையா நுணுக்கமான சிறுக்கு, யாருக்கு தெரிஞ்சான்? யூதனுக்கு தெரிஞ்சா. யூதன் சொல்லி கொடுத்தாரோ, ஆஹா எப்படியா, ஆஹா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், நாம் தப்பு பண்ணிட்டோமே, என்ன பாவிகளா, என்ன வார்த்தை இது, எவ்வளவு சாதாரணமாக எலும்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுகிறதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். எங்கே பாருக்கு ஹதீஸில், ஆஹா நாம் இதுவரை தெரியாமல் இருந்துட்டோமே. அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கேயா இருக்குது ஹதீஸில் இப்படி ஒரு வார்த்தை? எதுக்கு சொல்கிறோம்டா, இப்படி ஒரு வார்த்தை வருது. அப்போ யூதன் தான் சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த இடத்துல யூதனுக்கு ரசூலுல்லாஹ்வோட தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவனுடைய வேத கிதாபில் சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்களில் தண்டனை கொடுக்கும்போது விபச்சாரத்திற்கு ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க, உங்கள் வேதத்தில் என்ன இருக்குது பாருங்கன்றாங்க. அப்போ குர்ஆனை நிலைநாட்டலன்னு அங்கே அர்த்தம் கிடையாது, அவங்க வேதத்தை சிறப்பிச்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ் இடம் பொருள் ஏவல் பார்த்து செயல்பட்டார்கள்.
அப்படி செயல்பட்டால் அதுவும் வகிதான். என்ன நம்பிக்கை வரணும்? அப்படி செயல்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வகிதான். வமா யுன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யூஹா. அவர் தன்னிச்சே எதையும் பேச மாட்டார், பேசினால் அது அவருக்கு அருளப்பட்ட வகிதான். அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப குர்ஆன் எப்படி வகியோ அதே மாதிரி என்னது ஹதீஸும் வகி. இது தெரிஞ்சுக்கின்றா இவர் மூலமாக தெரிய வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கின்றான். இப்படிதான் அர்த்தம் கொள்ளணும், இப்படிதான் புரிதல் வரணும். இந்த புரிதல் இல்லாத வேறு ஒரு புரிதல் போச்சுண்டா நம் நாசத்தை நாமே தேடிக்கொள்கிறோம். அல்லாஹ் காப்பாத்தன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் இது என்ன நாள் என்று தெரிந்தது. அப்ப தெரிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கட்டளை போடுறாங்க சஹாபாக்களுக்கு, சிறுவர்கள் முதற்கொண்டு நோன்பு வைக்கிறாங்க. பிறகுதான் ரமலானுடைய நோன்பு கடமையாகுது. இதை கொஞ்சம் தளர்த்துறாங்க. விரும்புனா நோன்பு பிடிங்க, ஆஷுராவுடைய நோன்பு விரும்புனா விடலாம். அதற்கு பிறகு சகாபாக்கள் வந்து கேட்டதற்கு பிறகுதான் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு உயிரோடு இருந்தால் 9ல் பிடிப்பேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி விட்டார்கள். சில அலாமத்துகள் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடியே நடந்துச்சு. சில அலாமத்துகள் என்ன செஞ்சு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இறப்பேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை ரசூலுல்லாஹ் சூசகமா சொல்லிட்டு போனாங்க. அதுல ஒரு செய்தி நான் பார்க்க முடியும். இது ஒரு செய்தி, வரக்கூடிய ஆண்டு உயிரோடு இருந்தால் அப்ப ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க ஒரு முன்னறிவிப்பாக இதை பார்க்கிறாங்க அறிஞர்கள். இந்த ஹதீஸுக்கு ஷரக நீங்க பார்த்தீங்கன்னா, விளக்கத்தை பார்த்தீங்கன்னா, அறிஞர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தின் முன்னறிவிப்பு என்ற ஒரு தலைப்பிலே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை தாவத்திற்காக அனுப்பும் போது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்வார்கள், நீங்கள் திரும்பும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், என்னையே பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தன்னிச்சையா சொன்னாங்களா? இல்லை. அதுவும் என்னது வகி. ஏன் சொல்றேன்டா, இப்படித்தான் ஒரு முஸ்லீமுக்கு நம்பிக்கை வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்னு கேள்வி வரக்கூடாது. அவருக்கு மறைவான ஞானம் இருக்கா மௌத்தா போறதை பத்தி? இல்லை. அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு முடியுமா இல்லையா? ரசூலுக்கு முடியாதுங்க, அல்லாஹ்வுக்கு முடியுமா இல்லையா? இந்த நம்பிக்கை தான் ஒரு முஸ்லீமுடைய புத்தியில வரணும். இந்த புத்தியில கோளாறு வந்துச்சுன்னா பிரச்சனை. புத்தி எப்படி இருக்கு? நம்ம புத்தி எப்படி இருக்கணும்? மாக்கான முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயக்கூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். எந்த ஒரு முஃமினான ஆணுக்கும் எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கும் அனுமதி கிடையாது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு கட்டளை இட்டு விட்டால் மாற்று அபிப்பிராயம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொன்னானா சமிஅனா வஅதஅனா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாரா சமிஅனா வஅதஅனா, இந்த பாதையில போய்கிட்டே இருக்கணும். ஏன் சொன்னாரு? இந்த கேள்வி வரக்கூடாது. எதுக்கு சொன்னாங்க? இந்த கேள்வி வரக்கூடாது. சொன்னாங்க. காரணம் எதுக்கு சொல்லப்பட்டது அதற்கு மட்டும்தான் தேட வேண்டும். காரணம் எதற்கு சொல்லப்படவில்லையோ அதற்கு நாம காரணம் தேடி அலையக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களிலே ஒருவருடைய குடிக்கும் பாத்திரத்தில் ஈ விழுந்தால், இல்லையா, குடிக்கும் பாத்திரத்தில் ஈ விழுந்தால் அந்த ஈய முக்கி எடுத்து வீசுங்க, அந்த சாப்பாடை சாப்பிடுங்க. நம்ம சமுதாயத்துக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. ஈ விழுந்தா காஃபீர் மாதிரியே இருக்கான், ஈ விழுந்தா தூக்கி வீசுறான் சாப்பாட்டையே. ஈ விழுந்தா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? குடிக்கும் பாத்திரத்தில் ஒரு சாயாவில் ஈ விழுகுதா முக்கி எடுத்து போடுங்கள். யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. சொன்னாங்களா செய்யணும். ஆனால் அதற்கு காரணமும் சொல்லிட்டாங்க. என்ன காரணம்? அதனுடைய ஒரு இறக்கையில் நோய் இருக்கு, இன்னொரு இறக்கையில் மருந்து இருக்கு. இன்னைக்கு அறிவியல் உலகம் நிரூபித்து விட்டது. அது யதார்த்தம். இவன் நிரூபிக்கிறான், தொலைகிறான், அது ரெண்டாவது விஷயம். இவன் நிரூபித்ததுனால தான் அல்லாஹ்வுடைய ரசூலை நான் நம்ப வேண்டாம், ஏன் ஈமான் நாசமாக போச்சுன்னு அர்த்தம். அப்படிதானுங்க? இவன் நிரூபிக்கிறான், இல்லை ரெண்டாவது விஷயம் அது. சரியா? இவன் ஒரு நாள் தட்டேமா பூமியா, அப்புறம் உருண்டேமா, திரும்ப கட்டேமா, அப்புறம் குட்டேமா. இவன் நமக்கு தேவையில்லை, நமக்கு அல்லாஹ் ரசூல் தான். அப்போ இன்னைக்கு நிரூபிச்சாச்சு. நம்ம காரணத்தை ரசூல்லாவே சொல்லியாச்சு. அப்படிதானங்க? காரணத்தை ரசூல்லா சொல்லியாச்சு. ஈ விழுந்துச்சுண்டா ஒரு ரெக்கையில் நோய், இன்னொரு ரெக்கையில் மருந்து. அது விழும்போது எப்படி விழுங்குறாங்க ரசூல்லா?
எவ்வளவு ஒரு தத்ரூபமாக சொல்ல பாடம் நடத்தியிருக்காங்க சகாபாக்கள்கிட்ட. அது விழும்போது எந்த ரெக்கையில் நோய் இருக்குமோ அந்த ரெக்கையை வச்சு தான் விழுகும். எவ்வளவு அன்னைக்கு பெரிய ஒரு சயின்டிஸ்டாக இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு அறிவியல் உலகம் நிரூபிக்குது. இன்னைக்கு ரசூல்லா உட்கார்ந்து ஒரு கூட்டம் பேசி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாத்தனே. நாவுல எந்த கூச்சமும் இல்லாம, அவருக்கு சயின்ஸ் தெரியாது, அவருக்கு கணக்கு தெரியாது. இதுதான் பாதையினுடைய உச்சகட்டம், வழிகாட்டினுடைய பாதையின் உச்சகட்டம். அது வந்துவிடக் கூடாது ஹதீஸ்ங்கிறதுக்காக இந்த இடத்துல உணர்த்துறேன். அப்ப எதற்கு காரணம் சொன்னார்களோ தேடுவோம். ஒரு ரெக்கையில் நோய் இருக்கு, அதோட விழுகுது, அதனால நிவாரணம் உள்ள ரெக்கையை முக்குங்கிறாங்க ரசூல்லா. அதை விட்டு எடுத்து போடுங்க, ஹலாஸ். அதுக்காக சாப்பாடையே வீசாத. நீ சாப்பாடை வீசினீங்கன்னு சொன்னா உனக்கு இந்த ஹதீஸ் தெரிஞ்சு மறுக்கிறா. தெரியாம செஞ்சேன்னா தப்பு கிடையாது, தெரிஞ்சு மற்றவங்க பார்க்குறாங்க. ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கங்க, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் விஐபி, ஒரு விஐபியுடைய சபை. ஏன்னா விஐபி ஹாலில்னு நம்மளால் ஈமானை விட்டுருவான். நிறைய பேரை பாருங்களேன், வீட்டில் கையை சூப்பி சாப்பிடுவான், ஹோட்டலில் போனால் சாப்பிட மாட்டான். என்னவா கௌரவம் இருக்கா இல்லையா? வீட்டில் கை சூப்புறவர் ஹோட்டலில் போனால் நினச்சிவார், இப்படியே பார்ப்பார். வீட்டில் வலது கையில் கொடுக்குறவர் ஹோட்டலில் போனால் இடது கை. ஈமான், இதுதான் ஈமான் இன்னைக்கு, அப்படிதானே? இந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ஹோட்டலில் ஈ விழுந்துச்சுண்டா, வீட்டில் ஈய முக்கி எடுக்கிற ஆளு நீ என்ன செய்யணும்? ஹோட்டல்லையும் எடுக்கணும். இது ஈமான். அங்க யாரு வேணும் நீ வச்சு பார்க்கணும். இந்த விஐபி அல்லாஹ்வுடைய ரசூலா, ரெண்டு தான் வைக்கணும். ஒன்னு விஐபியா இல்ல அல்லாஹ்வுடைய ரசூலா, உங்களுக்கு யாரு வேணும்? இந்த நிலைக்கு தான் வர வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலே. ஹதீஸ் விஷயமா அப்படித்தான். அப்ப இந்த ஆஷுராவுடைய நோன்பு விஷயத்துல நபி வைக்காத நோன்பை நாம் எப்படி வைக்கலாம் என்ற கேள்வி வரக்கூடாது. 9ல் வச்சாங்களா? ஏன் வச்சாங்க? இருந்தால் வைப்பேன்டாங்க வைக்கிறோம். ரசூல்லா தான் வைக்கல, நாம ஏன் வைக்கணும்? இந்த கேள்வி வரக்கூடாது. ரசூல்லா இருந்தால் வைப்பேன்டாங்கல்ல, அதனால வைக்கிறோம். சரி, ஒன்று. ரெண்டாவது, ரசூலுல்லாக்கு எப்படி மறைவான ஞானம் தெரியும்? வஃபாத்தாக போறோம் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா தெரியும். இந்த நம்பிக்கை தான் நமக்கு வர வேண்டும். இவையெல்லாம் இந்த ஆஷுராவுடைய நோன்பு சம்பந்தமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள். அடுத்து இறுதியாக ஒன்று, இந்த ஆஷுராவுடைய நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன். ஆஷுராவுடைய நோன்பு எப்பயிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லியாச்சு, அது வந்ததுக்கு பின்னணி என்னன்னு சொல்லியாச்சு, அதை ரசூலுல்லாக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி ஆக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியாச்சு. அப்போ 9-10க்கு எல்லாத்துக்கும் விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இறுதியான ஒன்று, இந்த ஆஷுராவுடைய நோன்பின் சிறப்பை சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு சனத்தல் மாபியா, அது முந்தைய ஒரு வருட சிறிய பாவங்களுக்கு பரிகாரம். யுகஃபிரு சனத்துல் மாபியா என்று சொல்லும்போது இந்த ஹதீஸுக்கு ஷரக எழுதுவார்கள் இமாம்கள், சிறிய பாவம் பெரிய பாவம்லாம் போகாது. உங்களுடைய பாவங்களில் எது போகும்? சிறிய ஒரு ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும். எதன் மூலமாக? இந்த முஹர்ரம் பிறை 9-10 வைக்கக்கூடிய இந்த நோன்பின் மூலமாக மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அப்போ இன்னைக்கு நமக்கு இந்த நோன்புல அனுமதி இருக்கு, அப்படிதானே? விரும்பினால் வைக்கலாம், விரும்பினால் விடலாம், வச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் வைப்பதின் மூலமாக என்ன கிடைக்குது? ஒரு வருஷம் பாவம் மன்னிக்கப்படும். நாம் செஞ்ச பட்டியலே சுபஹானல்லாஹ், இங்கே விட்டோம்னா பஹ்ரைனில் போய் நிற்கும், அவ்வளவு இருக்கு. அதையும் தாண்டினாலும் ஆச்சரியம் இல்லை. நம்ம பட்டியலை திறந்து விட்டோன்னு வச்சுக்கிறோங்க, அது எவ்வளவுன்னா தெரியாது. காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைய, தூங்கும்போது மட்டும்தான் பலரும் தப்பு செய்ய மாட்டேங்கிறான், ஏன்னா கண்ணை மூடிடுறான். அதனால் அப்பையும் முழிச்சிருந்தான்னு நாசம் பண்ணுறான். தூங்குறதுனால கண்ணு இவன் தப்பு செய்கிறது கிடையாது. அப்பையும் இவன் கண்ணக்குன்னா திறந்துருந்தான்னு வச்சுக்கிறோங்க, நம்மால் செய்கிற தப்புக்கு அளவு இல்லாமல் போயிடும். தூங்குற வரைய, பெட்டில் வரைய தப்பு பண்ணிட்டு தாங்க படிக்கிறான். பெட்டில் படுக்கிற வரைய 2 மாட்டினாத்தான் தூக்கம் வருதுங்கிற நிறைய பேர் நிலைமைக்கு வந்துட்டான். இன்னைக்கு இருக்கா இல்லையா? என்னப்பா இப்படி? இல்லைப்பா, அப்படியே பழகி போச்சுங்கிறான். எப்போ? என்னமோ இவன் மூசா நபி காலத்திலேருந்தே பழகிட்டு வந்த மாதிரி பெட்டில் மாட்டினாதான் படுக்க தூக்கம் வருங்கிறத எப்படி சொல்கிறான்டா? பழகி போச்சு பயங்கரம். எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி நீ பழகுனா? உங்கள் வாப்பா அம்மாவுடைய காலத்தில் டிவியே இல்லையே,
பிளாக் அண்ட் ஒயிட் காலம், ஊமப்படம் காலம், அதையெல்லாம் நீ போய் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது? மாட்டலைன்னா தூக்க வருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு நிலைமையை செய்தான் மாத்திட்டான். இவனா சொல்லலை, யார் சொல்ல வைக்கிறா? செய்தான் சொல்ல வைக்கிறான். இதை கேட்டாலும் உனக்கு தூக்கம், மறந்து போய் பேசுறான் இன்னைக்கு. இது ஒரு பக்கம், சரியா? அப்ப இதனால் என்ன மன்னிக்கப்படும் இந்த ஆஷுரா நோன்பு மூலமா? குடிக்கலாம், குடிக்காம இருக்கலாம், சாய்ஸ். குடிச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃபமன் ஷா ஃபல்யசும், நீங்க விரும்பினா அப்படிங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னேன்? இதுல ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பிடிப்பதன் மூலமா என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும். இது வேணுமா வேணாமா? இதை விரும்பினோம் என்று சொன்னால் முஹர்ரம் பிறை 9 வைக்கணும், 10 வைக்கணும். அது இன்றைய நாள் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. இந்த ஆண்டு வியாழன் வெள்ளி, வரக்கூடிய வியாழன் வெள்ளி 2 நாட்கள் என்னது? ஆஷுராவுடைய நோன்பு. ஆஷுரா தாசுவா என்று சொல்வார்கள். இந்த 2 நாட்கள் நோன்பு, அதை மறந்து விடாதீர்கள், நன்மையை இழந்து விடாதீர்கள். அவ்வளோதான் சொல்லுவோம். நன்மை வேண்டும் என்று சொன்னால் வைக்கலாம், இல்லை அதை பற்றி நோ ப்ராப்ளம், நாங்கள்லாம் பரிசுத்தவான வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தப்புலாம் கிடையாது பாய் சாப், நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு பஹ்ரைன்லாம் போகாது, இங்கேயே தாண்டாது, அவ்வளவுதான், நாங்கள் ஒரு கட்டுப்பாடாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்று இருந்தால் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளில் என்ன செய்வோம்? நான் நோன்பு நோற்று இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் போக்கப்படுவதற்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி கண்ணியப்படுத்த சொன்னானோ அதுபோன்று கண்ணியப்படுத்தி இந்த முஹர்ரமுடைய மாதத்திற்கு என்ன கண்ணியத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தார்களோ அந்த கண்ணியத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஆஷுராவுடைய நாள் வந்துவிட்டால் இதில் இஸ்லாம் காட்டித்தந்த நம்பிக்கையும் முஸ்லீம்கள்ட்ட இருக்குது, காட்டித்தராத நம்பிக்கையும் சில முஸ்லீம்கள்ட்ட இருக்குது. இஸ்லாம் காட்டித்தராத நம்பிக்கையும் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன செய்கிறோம்? நாம் யதார்த்தத்தில் பார்க்குறோம். அது என்னென்ன நம்பிக்கை என்று சொன்னால், இந்த 10வது நாள் நோன்பை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த 10வது நாள் நோக்கக்கூடிய நோன்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்ற நாள், அதை நினச்சி வைக்கிறோன்ட்டு. ஆனால் இன்னொரு நம்பிக்கை இருக்குது, இது ஷியாக்களிடமிருந்து வந்த நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இந்த முஹர்ரமுடைய விஷயத்தில், இந்த 10வது நாள் விஷயத்தில் 2 சாரார் வழிகட்டு போனாங்க. ஒன்று யூதர்கள், அவங்க என்ன செஞ்சாங்கண்டா இதை விழாவாக கொண்டாடினார்கள். ஒரு கூட்டம் யாரு? யூதர்கள் என்ன செஞ்சாங்கண்டா விழாவை கொண்டாடினாங்க. அதுவும் நமக்கு அனுமதி கிடையாது. நமக்கு விழா என்று சொன்னாலே 2 நாள் தான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அல்ஹா. இதை தவிர விழா கொண்டாடுவதற்கு ஒரு முஸ்லீமுக்கு எந்த நாள்லையும் அருகதை கிடையாது. அப்போ யூதர்கள் இந்த நாளில் என்ன செஞ்சாங்க? விழா கொண்டாடி வழிகட்டு போனான். அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் துக்கத்தை வெளிப்படுத்தி வழிகட்டு போனான். ஒருத்தன் சந்தோஷத்தால் வழிகட்டான், இன்னொரு கூட்டம் என்னது? துக்கத்தால் வழிகட்டான். அவர்கள் யார்? ஷியாக்கள். காரணம் என்ன? இந்த 10வது நாள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி இன்னைக்கும் பார்க்குறோம். சாட்டையால் அடிச்சுக்கிடுவான், உடம்புகளையெல்லாம் நிச்சயமான் இரத்தக்கரையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காட்சி. இந்த நாளில் பஞ்சா என்று சொல்லி எடுத்து கடலில் போய் கரைக்கக்கூடிய காட்சி இன்னைக்கு மேலப்பாளையம் போன்ற இடங்களில் பார்க்க முடியுது. இருக்கா இல்லையா? தமிழகத்திலையும் நடக்குது. மேலப்பாளையம் போன்ற இடங்களில் இன்னைக்கும் பஞ்சா ஊர்வலம் நடக்கக்கூடிய ஒரு அவலத்தை பார்க்குறோம். யார் செய்கிறா? மேலப்பாளையத்தில் ஷியாவா இருக்கான்? இல்லை, ஷியாக்களுடைய கலாச்சாரம் யார்கிட்ட வந்துருச்சு? முஸ்லீம்கள்ட்டே வந்துருச்சு. மேலப்பாளையத்தில் ஷியா இருக்கானா? கிடையாது. ஷியாக்களுடைய கலாச்சாரம் யார்கிட்ட வந்துருச்சு? முஸ்லீம்கள்ட்டே வந்துருச்சு இன்னைக்கு. அப்போ அதனால தான் சொல்கிறோம், இதுவும் வழிகேடு. ரசூலுல்லாஹ் என்ன காரணம் சொன்னாங்களோ அதோடு நின்றுட்டா அது வழிகாட்டுதல். அந்த காரணத்தை மீறும்போது இந்த நாளை விழாவா ஆக்குனாலும் வழிகேடு தான், இந்த நாளை துக்கமான நாளாக்குனாலும் வழிகேடு தான். இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள், ரைட். அந்த சந்தோஷத்திற்கு வரைவிலக்கணம் என்ன? நோன்பு வைக்கிறது.
வரைவிலக்கணம் ரசூல்லா ஸ்கெட்சு போட்டாங்கன்னா அதை தாண்டக்கூடாது, அப்படி தானே? 33 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லணும். யார் சொன்னது? ரசூல்லா. நன்மை தானே? 333 தடவை செஞ்சா என்ன? இந்த கேள்வி வரக்கூடாது. ஸ்கெட்சு யார் போட்டாச்சு? அல்லாஹ்வுடைய ரசூல் போட்டாச்சு. பர்லுக்கு பிறகு இப்படி செய்யுங்கன்னு சொன்னியாச்சு. சொன்னதற்கு பிறகு ஒரு நபர் சொல்கிறான், நன்மை தானே, 33க்கு பதில் 66 சொன்னா என்ன? சொன்னா என்ன நீ சொல்லக்கூடாது. யார் சொல்லியிருக்கேன்னு? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கேன்னு. கை சுத்தமாகணும், 3க்கு மேலே செய்வோம். ஒரு செஞ்சா என்ன தப்பா? தப்பான்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கேன்னு. 3 என்றால் 3 தான். அப்போ வரைவிலக்கண ரசூல்லா காட்டிட்டாங்கன்னு வைங்க. முஹர்ரம் பிறை 10ல் நாம் எதற்காக நோன்பு வைக்கிறோம்? மூசா நபி வெற்றி பெற்றதை நினைத்து வைக்கிறோம். அதற்கு வரைவிலக்கணம் என்ன? நோன்பு வைக்கணும், அதோடு நிப்பாட்டிக்கணும். அதுக்கு மேலே போய் ஒரு ஆள் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு, சரி நாங்கள் ஷியாக்கும் போகலை யூதனுக்கும் போகலை, 3 யாசின் ஓதுனா என்ன? ஒருத்தன் கேட்குறான் 3 யாசின். ஏண்டா நம்மளுக்கு யாசின் தவிர ரொம்ப இது இலகுவானது. பராத்துண்டா யாசின், மேராஜுண்டா யாசின், உளுந்தா யாசின், பிறந்தா யாசின், இந்த மாதிரி என்ன செஞ்சாச்சு? யாசின் கதை நம்ம நாட்டில் இருக்கும், இங்கே இல்லை, அப்படி தானே? இங்கே அல்லாஹ் காப்பாற்றினா சில விஷயங்களில். ஏண்டா இவங்களுக்கு தெரியவும் செய்யாது, இவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியவும் செய்யாது. நம்ம நாட்டில் போனோம்னு வச்சுக்கிறோங்க, ஒரு கடை திறப்பு விழா, ஒரு கடை திறப்பு விழா. அந்த திறப்பு விழா சம்பவம் ஒரு ஆலிம்ஸா கொஞ்சம் தௌஹீ சிந்தனை உள்ளவர், நடந்த உண்மையை சொல்கிறேன். தௌஹீ சிந்தனை உள்ளவர்னால அந்த ஆலிம்ஸா சொல்கிறாரு, யாசின் ஓதுறதுக்கு பதிலாக குரான் ஓதுனா என்ன? இவ்வளோ தான் அவர் கேட்டது. உடனே கடைக்காரன் சத்தம் போனான், என்ன ஆலிம்ஸா இது என்ன இலை ஊடா? அப்போ குரானை எங்கே வச்சுருக்கான்? இலை வீட்டில் குரான் ஓதணுமா? எந்த யாசின் இலவை தூக்கி நிப்பாட்டுமோ லி யுந்திர மண்கான ஹையா. யாசின் எதுக்காக? உயிருள்ளவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய. அதை புன வீட்டில் ஓத ஆரம்பிச்சாச்சு, அதை நல்ல வீட்டில் ஓத ஆரம்பிச்சாச்சு. அப்போ யாசின் எதற்காக என்று கூட தெரியாமல் இன்னைக்கு ஒரு சூழல் என்ன செய்யுது? நிலவி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இது எதற்காக சொல்கிறேன்டா? இஸ்லாம் ஒரு வரைவிலக்கணம் வச்சுருந்தா அதோடு நின்றுன்னு, ஏன் எதற்கு என்ற கேள்வி கூடாது. அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியாச்சு, இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் நோன்பு என்பது இதற்காகத்தான். இதை மீறி என்ன செய்யக்கூடாது? காரணங்கள் தேடக்கூடாது. அப்போ இதில் ஒரு வழிகேடு என்ன? ஒரு சாரார் யூதர்கள் விழாவை கொண்டாடி வழிகட்டான், 2வது சாரார் ஷியாக்கள் இன்னைக்கு வழிகட்டுக்கிட்டு இருக்கான், அப்படிதானே? இன்னைக்கு வழிகட்டுக்கிட்டு இருக்கான். இந்த 10வது நாளில் மார்பிள் அடிச்சுக்கிறது எல்லா அனாச்சாரங்களையும் நாம் பார்க்க முடியும். இதே 10வது நாள் இன்னும் பல விஷயங்கள் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். என்னது? தாபல்லாகு அலா ஆதம். இந்த நாளில் தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிச்சான் அப்படின்னு நம்பிக்கையே இருக்குது. எழுதப்பட்ட விஷயங்களை சொல்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மன்னிச்சானா இல்லையா? மரத்தை போய் நெருங்க. அப்போ அல்லாஹ் மன்னிச்ச நாள் என்னவா? முஹர்ரம் பிறை 10வது நாள். அடுத்து பாருங்க, ரஃபா இத்ரீஸ இல ஸமா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் வானத்தின் பக்கம் உயர்த்திய நாள் 10வது நாள். அடுத்து பாருங்க, அல்லாஹ் நூஹ் நபியுடைய கப்பலை ஒதுங்க வச்சானா இல்லையா? ஜோதிமலை அது ஒதுங்க வைத்த நாள் இந்த முஹர்ரம் பிறை 10வது நாள். அடுத்து பாருங்க, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை உற்ற தோழனாக எடுத்துக்கொண்ட நாள் 10வது நாள். இவனுக்கு எங்கேருந்து வகை வந்துச்சுன்னு தெரியல, இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சான்னு தெரிய முடியல. இப்ராஹிம் நபி அல்லாஹ் வத்த இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா வ ஃபீஹி பஷரத்து சாரா. சாராவிற்கு இஸ்ஹாக்கை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட நாள் 10வது நாள் தான். ஏன்னா அவங்க குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. குழந்தை இல்லாமல் இருந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட நாள் என்னவா? இந்த 10வது நாள் இதுவன் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வையை கொடுத்த நாள். கண் பார்வை இல்லாமல் இருந்தாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பார்வை கொடுக்கப்பட்ட நாள் இந்த 10வது நாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் மற்றும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சேர்த்து வைத்த நாள். 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்க ரொம்ப நாள் பிள்ளைய விட்டு, 2 பேரை சேர்த்து வைத்த நாள் இந்த 10வது நாள். அடுத்து பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்த நாள் இந்த 10வது நாள். அது மட்டுமல்ல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்தது மட்டுமல்ல, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோயில் கிடந்தாங்க, அவர்களுடைய பலாவை அந்த சோதனையை போக்கிய நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 10வது நாள். யூனுஸ் நபியை மீனுடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றிய நாள் 10வது நாள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது எல்லாம் என்னது? இவை அனைத்தும். அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் விடலை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வானத்தின் பக்கம் உயர்த்திய நாள் 10வது நாள். ஏன்னா அவங்க மட்டும் தானே பெண்டிங்கு, அவங்களையும் விடக்கூடாதுன்னு அவங்களையும் பிடிச்சிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வானத்தின் பக்கம் உயர்த்திய நாள் 10வது நாள். இவ்வளோ செய்தி இருக்கு, தெரியுமா? நமக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறேங்க. இதெல்லாம் என்ன செஞ்சுருக்கான்? இது எல்லாம் நான் அரபியில் வந்து உங்களுக்கு படித்து காட்டுறேன். நான் சொன்னதெல்லாம் தமிழ், இது ஃபுல்லாக அரபியில் இருக்குது. அரபியில் எழுதி வச்சு இந்த நம்பிக்கை யார்ட்ட இருக்குது? இன்றைக்கி சில தரிக்க ஆலிம் சாட்டை இருக்குது, குராஃபி ஆலிம் சாட்டை இருக்குது.
அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இதெல்லாம் உண்மையாண்ட ஆமாம்மா. இதெல்லாம் நீங்கள் சொல்லி இந்த 10வது நாளுடைய சிறப்பு என்ன, யூனுஸ் நபி எல்லாம் மீன் வயிற்றுலேருந்து காப்பாற்றினா. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரிலாம் என்ன செய்யுது, ஒரு தவறான நம்பிக்கை இன்னைக்கு இருக்குது. அப்போ நமக்கு வரைவிலக்கணம் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியை பின்பற்றுவடைய நம்பிக்கை ஒன்றே ஒன்று தான். இந்த 10வது நாளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த நாள் மூசா நபி அவர்கள் பிறவுனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாள். இந்த நாளை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், நோன்பு வைத்து. இதோடு நிறுத்திட்டோம்டா வழிகாட்டுதல் உண்டு. இதில் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்தோம்டா வழிகேடு உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நிலையிலும் வழிகாட்டுதல் உள்ள மக்கள் எப்படி நடந்தார்களோ அந்த மக்களுடைய வழியை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு